வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2இல் 9ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுகள் கொண்ட 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? ரேகாட்ட என்ன இருக்கு? ஒரு 15 சதுர வடிவ கலர் பேப்பர்ஸ் இருக்கு. ஒவ்வொன்று பாருங்க, ஒன்று 10 சென்டிமீட்டர் இருக்கு, இன்னொன்று 11 இருக்கு, இன்னொன்று 12 இருக்கு. இதே மாதிரி எது வரைக்கும் இருக்கு? 24 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. இந்த கலர் பேப்பரை கொண்டு என்ன செய்யறோம்? அழகுபடுத்துறோம். எவ்வளவு இடத்த அழகுபடுத்தலாம்? அதுதான் கேள்வி. பாருங்க, வண்ண காகிதங்கள் கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? வண்ண காகிதம் கொண்டு அலங்கரிக்கும் இடத்தின் பரப்பளவு. இங்க பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப என்ன செய்யணும்னா, இங்க இருக்கிறது சதுரம். அப்ப இந்த கொடுத்துருக்கக்கூடிய கலர் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? வர்க்கப்படுத்தி கூட்டணும். வர்க்கப்படுத்தி என்னது? ஸ்கொயர் பண்ணி கூட்டிட்டா போதும். அப்ப பாருங்க, முதல் இது எவ்வளவு? 10 ஸ்கொயர் பண்ணிருங்க. ஏன்னா பரப்பளவு. 11 ஸ்கொயர் பண்ணிருங்க. 12 ஸ்கொயர் பண்ணிருங்க. பிளஸ் எக்ஸெட்ரா எது வரைக்கும்? 24 வரைக்கும். இதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல எதுல ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, 10ல ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு ஃபார்முலா கிடையாது. நமக்கு 1ல ஆரம்பிச்சாதான் ஃபார்முலா. அப்ப பாருங்க, இதை எப்படி எழுதலாம்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 24 ஸ்கொயர். சரியா? என்ன செஞ்சிட்டோம்? 1ல இருந்து 24 வரைக்கும் கூட்டிட்டோம். நமக்கு எதுல இருந்து வேணும்? 10 ஸ்கொயர்ல இருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் தான் வேணும். அப்ப எது வேண்டாம்? 1ல இருந்து 9 வரைக்கும் வேண்டாம். இப்ப இந்த மொத்த இதுல 1ல இருந்து 24 வரைக்கும் இதுல இருந்து எதை மைனஸ் பண்ணோம்? 1ல இருந்து 9 வரைக்கும் உள்ளதை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 10ல இருந்து 24 வரைக்கும் கிடைச்சிரும். அப்ப பாருங்க, மைனஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் இதுக்கு முன்னால என்ன இருக்கும்? 9 ஸ்கொயர். இதை நம்ம மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஈக்குவல் டு பாருங்க, முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஃபார்முலா என்ன? ஃபார்முலா இந்த இடத்துல எழுத பாருங்க. n இன்டூ n பிளஸ் 1 இன்டூ 2n பிளஸ் 1 பை 6. இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போறோம். இந்த முதல் பிராக்கெட் இருக்கு இல்லையா? n-க்கு பதிலா எத்தனை? 24. அப்ப இந்த இடத்துல n-க்கு பதிலா 24. அதுக்கு அடுத்தது 24 பிளஸ் 1. அதுக்கு அடுத்து இந்த 2 அப்படியே வந்துடும். n-க்கு பதிலா 24 பிளஸ் 1 அப்படியே வந்துடும் பை 6. சரியா? இப்ப பாருங்க, இந்த மைனஸ் போட்டுக்கலாம். இதுக்கும் இதே ஃபார்முலா தான். ஆனா n-க்கு பதிலா என்ன? 9. அப்ப பாருங்க, n-க்கு பதிலா 9. அதுக்கு n பிளஸ் 1. அப்போ 9 பிளஸ் 1 2 அப்படியே வந்துருமா? n பாருங்க, n-க்கு பதிலா 9 பிளஸ் 1 அப்படியே வந்துடும் பை 6 அப்படியே வந்துடும். இதை சுருக்கிடலாமா? இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும் பாருங்க. ஈக்குவல் டு அதுக்கு முன்னால 24. 24 1 கூட்டினா 25. அதுக்கு அடுத்து 2யும் 24 பெருக்குனா 48. 1 கூட்டினா 49 பை 6 அப்படியே வந்துடும். மைனஸ் இந்த இடத்துல வாங்க, 9 9 1 கூட்டினா 10. 2 9 பெருனா 18. 18 கூட 1 கூட்டினா 19. இந்த 6 அப்படியே வந்துடும். இதை கேன்சல் பண்ணுவோமா? பாருங்க, 1 6 6 4 6 24. இந்த இடத்துல பாருங்க, ரெண்டாயப்பாடு 2 6 2 10 1 3 3 3 9. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு இதை பெருக்கலாமா? 4 25 பெருக்குனா 100. 100ஐயும் 49 பெருக்குனா 4900 மைனஸ் இதை பெருக்குங்க. 3ஐயும் 5 பெருக்குனா 15. 15 19 285. இதை கழிச்சிடலாமா? பாருங்க, எதுல இருந்து எதை மைனஸ் பண்ணணும்? 4900ல 285 மைனஸ் பண்ண போறோம். 10 10ல 5 கழிச்சா 5. இங்க என்ன இருக்கும்? 9 இருக்கும். 9ல 8 கழிச்சா 1. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 8 இருக்கும். 8ல 2 கழிச்சா 6. இந்த 4 அப்படியே வந்துடும். அப்போ 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? அந்த கலர் பேப்பரை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய இடத்தின் பரப்பளவு எவ்வளவு? 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.